அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று வியாழக்கிழமையிலேருந்து இன்றைக்கி உள்ள ஒரு ரன்னிங் வீடியோவாக தான் இருக்கும். நேற்று வியாழக்கிழமை கோலம் போட்டதை கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஈவினிங் ரொட்டீனை மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. இது மார்னிங் ரொட்டீன் தான். என்ன ரீசன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் க்யூர் ஆகிருக்கிறனால. உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஜலதோஷம் அப்புறம் ஃபீவர். இந்த கிளைமேட்டே எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. வெயில் ஒத்துக்காதுன்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்காத கிளைமேட்டு. அதே நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ குளிராக இருந்தாலும் பிடிக்கும். பட் மழை பெஞ்சால் வெளியில் போக பிடிக்காது, ஏன்னா சொதன்னு இந்த ரோடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்றனால பிடிக்காது. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வெளியில் போகவே பிடிக்காது. ஆனால் வீட்டில் பசங்களுக்கு லீவ் இருக்கிறனால அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதனாலே ஒத்துக்கலையோ என்னவோ தெரியல. இப்போ பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ளீனிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வந்தேன். பட் கோலம் போடாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இந்த வாசல் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வாசலில் எப்பயுமே நான் போட்டுருவேன். வெளி வாசலில் எனக்கு முடியலை அப்படின்னா பாப்பா போடுவேன், இல்லை நான் போடுவேன். இதனாலே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வெளி வாசலில் இப்போதைக்கு போடாதான், ஏன்னா போட்டேன்னா 1/2 hour 45 minutes மேலே ஆக்கிடுவேன் அப்படின்பாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெருக்கி அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு எனக்கு டீப்பாக எதுவாக இருந்தாலும் ஒரு அழகாக ஃபுல்ஃபில்லாக போடணும். ஒரு கோலம்னு போட்டோம் அப்படின்னா நல்லா ரவுண்டாக சர்க்கிளாக பெருசாக போட்டுட்டு பார்டர் கோலம்லாம் போட்டால் தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்ன்ட்டு போடுவேன். அதனாலே வேணாம், இப்போதைக்கு நீ போக வேணான்ட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஆக்டிவாக ஆகிட்டேன். எப்பயும் போல் ஆக்டிவாக ஆகிட்டேன். எப்பயும் போல் நான் செய்கிற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒன்று, நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, கோலம் போடுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா கோலம் போட்டுட்டாலே, நேற்று போட்டேன் நான், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே எனக்கு ஆக்டிவ் ஆன மாதிரி, ஏதோ மகாலட்சுமி தயார் வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்த மாதிரியும், நெகட்டிவ்லாம் போயிட்டு எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் முடியலை உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப அதை வேலையை பெருசாக இழுத்துக்காமல் சிம்பிளாக பெருக்கி அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம ஒரு நாள் படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கிட்டத்தட்ட 1 week இழுத்துறோம். அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டால் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, என்னோடய ஆக்டிவ் எனக்கு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டாலே எனக்கு அந்த சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நல்லா பச்சை பசேல் இருக்குமா, அதை பார்த்துட்டாலே எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிடும். அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை ரூமில் அந்த பெல் அடித்து ஒரு தூபத்தோட தீபாரதனை காமிச்சதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த இட்லி மாவில் ஏலக்காயை தட்டி போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஊற்றிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி, ஏன்னா மண் இருக்கும், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பணியாரம் ஊற்றியாச்சு. என்னென்னா, இந்த பணியாரத்துக்கு நல்ல இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் பந்தாக ஊற்றணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெல்லம் தண்ணியாகவும் மாவுமே தண்ணியாகிடுச்சு. பட் பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பணியாரங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்டைனில் உள்ளது. இதை தூக்குறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பழகிட்டோம் ஒரு தடவை அப்படின்னா அடுத்தடுத்து பணியாரம் நல்லா வந்துடும். இப்போ தான் நான் சீசனிங் பண்ணேன். இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் என்னால் இடையில பணியாரம் சுட்டு அப்புறம் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். பட் இப்போ தான் சீசனிங் பண்ணி நல்லா பணியாரான உடனே வந்துருச்சு நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சரை டப்பா இருந்துச்சு இல்லையா, அந்த அஞ்சரை டப்பாலாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வீட்டு பின்புறத்தில் நல்லா இருக்கும் இடம், அந்த இடத்துல வெயில் வரனால நல்லா காய வச்சுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் இப்படி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அந்த வெந்தயத்தில் எப்பயும் போல் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் காயினை போட்டுட்டு அவ்வளோதான் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் துணி துவைச்சி அதுவுமே நல்லா காய போட்டு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சாட்டர்டே சண்டே எந்த நாளாக இருந்தாலும் நான் ப்ரிப்பேர்டாக கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது என்னோடய பழக்கம். ஏன்னா அது சாட்டர்டேவாக இருந்தால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலையிலே அதே சமையல் நம்ம பண்ணிடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக என்னென்ன பண்ணணுமோ, இப்போ டைம் கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமிங்கில் வாஷ் பண்ணி வச்சுருவேன், அந்த டைமிங்கில் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே தான் பசங்க வீட்டில் இருப்பாங்க. அதுவும் தம்பி 9th போனனால அவனுக்குலாம் சாட்டர்டே லீவே கிடையாது. ஸோ இந்த டைமிங்கை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் தான் உர ஊற்றியிருந்தேன். இதுவுமே நேற்று உள்ள வீடியோ தான். இன்றைக்கி சாம்பார் எப்பயும் போல் சாம்பார் வச்சாச்சு. இந்த தயிர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்லா அந்த ஏடு இருக்கும் இல்லையா, அந்த ஆடை ஃபுல்லாக எடுத்து அதை க்ரியேட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அடுத்து தயிர்லாம் உரம் ஊற்றி வச்சுட்டு அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே 1 by 1 மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தோசை சுட வேண்டியது, அந்த பணியார கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ்டைன்றனால உடனே ஹீட்டு போகாது, ரொம்ப சுடும். அதனால் அதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு தோசை சுடுறது இது எல்லாமே மேக்ஸிமம்
கொஞ்சம் இப்போ தம்பி வந்து 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவான், பாப்பாவுமே ஒரு 7:30 கிட்ட போயிடுவாங்க. அந்த டைமிங்குள்ளே ஒரு 7 மணிக்குள்ளே கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்குன்னு இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே பெட்டராக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, நீ அந்த 7 மணிக்கு வெளியில் வந்துட்டேன்னா ஒரு டீயோ காஃபியோ எது குடித்தாலும் அப்படி சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்குமே அது பிடிக்கும். ஏன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுது இல்லையா, அதனால் இன்னுமே பெட்டராக இருக்கும்னு அடுத்தடுத்து அந்தந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். தோசை சுடும்போதே ஒரு 2 பாத்திரத்தை கழுவிடுவேன். ஒரு பணியாரம் சுடுறேன்னா அந்த பணியாரம் வேகிற நேரத்தில் பாத்திரங்களை கழுவிடுவேன். ஏன்னா பாத்திரம் ஒன்று தான் அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த சிங்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே உள்ளது. பட் அது அப்பப்போ ஒரு 2-3 பாத்திரங்கள் சேர கழுவிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாகிடுவோம். அடுத்து ரஞ்சிதான்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வீட்டில் அடிக்கடி சண்டையாக இருக்குன்னு. எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு நேரத்தில் சண்டை இருக்க தான் செய்யும் சிஸ்டர். இப்போது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பல நேரங்களில் என் கணவர் சொல்கிறதும் சரி இல்லை நான் சொல்கிறதும் சரி, ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த நேரத்தில் எதுவும் பேசாத, ஃப்ரீயாக விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா பேசாமல் இருந்துட்டோனாலே அவங்களும் சரி இல்லை நமக்குமே புரியும், நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரியும். அதே மாதிரி அந்த மாதிரி சண்டை நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷானால் நம்ம தலைவாரி நம்ம ஒரு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சண்டை வரைக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு அப்செட் ஆகிற விஷயம் என்னென்னா, வெளியில் கணவன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் சண்டை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே அப்செட் ஆகும். அந்த மாதிரி டைமிங்கில் நார்மலாக நம்ம பார்க்குற வேலையை விட அதே மாதிரி ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறது, அதுக்குன்னு அழுகிறது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பூஜை வேலைகள் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேலை பிடிக்குதோ அந்த மாதிரி பார்க்கலாம். சோர்ந்து போய் நிற்கவே கூடாது. இன்னொன்று, நம்ம பிரைட்டாக இருக்கணும். இன்னுமே என்னால் முடியும், நல்லாவே பார்த்துக்கோங்க. சில பெண்கள்லாம் நல்ல புடவை கட்டினாங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. சில பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல செயின்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட தன்னம்பிக்கையே அந்த செயினில் தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க, அந்த புடவையில் தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. சிலர் மேக்கப்பில் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல தலைவாரி, என்னை பூ வைக்கிறேனோ இல்லையோ நல்ல தலைவாரிட்டு சுடிதார் போட்டுட்டு எனக்கு இந்த தூப ஆராத்தி காமிச்சு வீடு ஃபுல்லாகவே தூபம் போட்டால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சண்டையை இதனால் வரைக்கும் யார்கிட்டையுமே நாங்கள் சொன்னது கிடையாது. எனக்கு அது பிடிக்காது, என் கணவருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி எங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் வீட்டு வாசலில் தாண்டுறாங்க அப்படின்னா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புவேன். அவங்களுமே சரி ராஜி பார்த்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. மறுபடி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறோம். யார் வீட்லேயும் சண்டை இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. பட் நமக்குள்ளே நம்ம ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்கள பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஜென்ரேஷனாக நம்ம இருக்கணும், நம்மளை பார்த்து அவங்க வளரணுங்கும்போது நம்ம பெட்டராக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோர்ந்து போய் உட்காந்தா எனக்கு என்னவோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் என் மேலே கோவம் வரும். இந்த கோபத்தை என் கணவர் மேலே காட்டுவேன், அடுத்து என் குழந்தைங்க மேலே காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட பெரிய தாட்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் எப்பயுமே இப்போ ஒரு வேலை பண்ணுறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை ஒரு கார்டனிங் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த ஒர்க் பண்ண போகிறேனாலும் ஃபஸ்ட்டு வீட்டு வேலைகள் ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுவேன். வீட்டில் மாப்பிங் பண்ணுறது, டோர்மேட் போடுற அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ டோர்மேட் போட்டு அடுத்த நிமிஷம் தூபம் போட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த டோர்மேட் போட போகிறேன் அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ஒரு பாட்டாக நான் எடுத்து பண்ணுவேன், எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து செய்யவே மாட்டேன். அது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு செகண்டரி அதை க்ளீன் பண்ணலான்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒன்று கழுவுனேன் இல்லையா 2, அது எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டெல்லாம் கழுவ ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கிராசரி பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குக்கிங் பண்ணுறோன்னா அப்பைக்கப்போ நம்ம தொடச்சி வச்சுறது பெட்டர். அப்படி துடைக்கும் போது நமக்கு அடுத்தடுத்து உடனே நம்ம வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக ஃபைனலாக என்ன பண்ணுறது, நம்ம கிச்சனில் கோலம் போடுறது. லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், கோலம் போடாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டேன். இந்த மாதிரி பச்சரிசி மாவை பல்காக அரைச்சி வச்சுட்டு எனக்கு அடிக்கடி கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாசிட்டிவாக நான் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய பெரிய தாட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ்னு சொல்கிறேன் இல்லையா, இது என்னையை விட என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே ஃபாலோ ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். எப்படின்னா என் பையன் நார்மலாக நான் க்ளீன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவாமான்னு கூட கேட்க மாட்டான் அப்படி. ஆனால் இந்த மாதிரி க்ளீன் இல்லாமல் என்னைக்காவது எனக்கு உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன்னா, அம்மா நாங்கள் எல்லோரும் க்ளீன் பண்ணுறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், வாங்க க்ளீன் பண்ணி தூபம் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு அது கேட்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ நம்ம பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அடுத்து இது பெண்களுக்கானது. பெண்கள் நிறைய
நிறைய சாதிக்கணும், பெண்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, பெண்கள் சாதாரணம் இல்லை அப்படின்னு நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் உண்மை தான், கண்டிப்பாக சாதிக்கணும். அதே நேரத்தில் உங்களோட நேரத்தை வந்து ரொம்பவே பிஸியாகவே கொண்டு போங்க, இல்லைங்கள. பட் குழந்தைங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சில வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. மற்றவங்க கோலம் போடுறாங்க, மற்றவங்க போய் ஆஃபீஸில் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யணும், நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உழைப்பு உழைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைமும் கொடுங்க. ஏன்னா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் ஆகிறது நம்ம மட்டும்தான், வேலை செய்கிறது நம்ம மட்டும்தான். ஏன்னா வீட்டில் வேலையை செஞ்சுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போனாலும் ஆஃபீஸ் வேலையும் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் இல்லையா. ஈஸியாக சொல்லிடலாம் இந்த வேலை தானே அப்படின்னு. இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செய்யணும். யாருமே சும்மா இருக்க போகிறது கிடையாது இல்லையா. அதனால் உங்களுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்குங்க. எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்குன்னா சீரியல் பாருங்கள். அந்த சீரியல் கூட ஓவராக போகிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் அதாவது ரசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ரசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு சுற்றி உள்ள இடங்கள்லாம் காட்டுங்கன்னீங்க. அப்படியே வாங்க, இது ஈவினிங் டைம். நம்ம வீட்டோட பேக் வியூ இது தான். அந்த மரங்களால் நல்லா மறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் நம்ம வீடு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.